இலைத்தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள சத்துக்கள் என்ன என்பதை எண்ணி அதை நாம் எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வாணிகிஷன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கடல் அழிஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். இந்த கடல் அழிஞ்சிலை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவர்களிடையே, குறிப்பாக சித்த மருத்துவர்களிடையே மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு தாவரம். காரணம் என்னென்னா, நீரிழிவு நோய்க்கு கட்டுப்படுத்துவதற்கு, இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்துவதற்கு இன்சுலின் போலவே வேலை செய்து சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மூலிகை மருந்து இந்த கடல் அழிஞ்சில். ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடல் அழிஞ்சில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி, குறிப்பாக பார்த்திங்கன்னா இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை மட்டும் கட்டுப்படுத்துகிறதா, அல்லது கணையம் நம்ம சொல்லக்கூடியது பேங்க்ரியாஸுடைய செயலில் ஏதாவது மாற்றங்களை உருவாக்குகிறதா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆராய்ச்சியின் போது பார்த்திங்கன்னா கணையம், அதே போல் ஈரல்னு சொல்லக்கூடிய லிவர், இது சம்பந்தப்பட்ட உறுப்புகளோட செயல்பாடுகளில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது பார்த்திங்கன்னா இந்த கடலழிஞ்சில் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், ஸ்ப்ளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும், அதைவிட முக்கியமாக இந்த பேங்க்ரியாஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதில் மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய மருத்துவ நூல்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கணையம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பாக பேங்க்ரியாடைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய், அதாவது கணையத்தில் ஏற்படுகின்ற ஒரு அழற்சி. சதா சர்வகாலம் பார்த்திங்கன்னா வயிற்றுடைய லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் நமக்கு எப்போதுமே கடுமையான வலி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். உணவு உண்ட உடனேயே அந்த வலி மிக அதிகமாக அதிகரிப்பது போல் இருக்கும். ஒரு கத்தியை வச்சு குத்துனது போல் கடுமையான வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த வலி ஏற்படுகின்ற நேரங்கள் தவிர மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கல் வைத்தது போல் ஒரு வலி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, சர்க்கரையோட அளவு ரொம்ப ஃப்ளெக்சிபிள் ஆகும். காலையில் பார்க்கும்போது 200 இருக்கும், ஒரு அரை மணி நேரத்தில் திருப்பி 120க்கு வரும். இந்த மாதிரி நிறைய நம்பர்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை போட்டுக்கொண்டாலோ, அல்லது சர்க்கரை சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டாலோ, உணவு சம்பந்தப்பட்ட காரணிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் கூட சர்க்கரை அளவில் இந்த ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு இந்த கடலழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. கடலழிஞ்சில் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு எல்லா மூலிகை கடைகள்லையும் பொடியாகவே கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பொடி செய்யப்பட்ட கடலழிஞ்சிலுடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு எடுத்துக்கொள்ளும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற சர்க்கரையுடைய அளவு குறைவதை நாம் பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படாமல் நீண்ட காலம் நம்ம உடம்புல இருந்தால் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நரம்புகளுடைய பாதிப்பு மிக அதிகமாக ஏற்படுவதை பார்க்க முடியும். டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு தொந்தரவு. இந்த டயபெட்டிக் நியூரோபதின்னு வரும்போது இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பெரும்பாலும் மல்டி விட்டமின் சம்மந்தப்பட்ட மாத்திரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது. நரம்புகளை நேரடியாக பலப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மருந்துகளோ சிகிச்சைகளோ மாடர்ன் மெடிசனில் இல்லை. ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில், குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா இந்த கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இந்த கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து சாப்பிடும்போது நம்ம உடம்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடல் அசதி மிக அதிகமாக இருக்கும். காலை எழுந்தவுடன் மீண்டும் 1 மணி நேரமாவது படுக்க வேண்டுங்கிற போல் உடல் வலி இருக்கும். செய்கின்ற வேலைகளில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். ஒரு வேலை செய்து முடித்துவிட்டு அடுத்த வேலை நம்ம தொடங்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மிக அதிகமான அளவு நம்ம உடலில் பாதிப்பு ஏற்படும். ரொம்ப அசதியாக இருக்கும். அதே போல் மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் சொல்ல முடியாத அளவுக்கு உடல் அசதி இருக்கும். கை கால்களில் எரிச்சல் அதிகமாகும். சிறுநீர் கழிக்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா வெண்மை திறமான திரவம் வெளியேறுவதை பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களில் அரிப்போ அல்லது புண்களோ கூட ஏற்பட்டிருக்கலாம்.
இதெல்லாம் நீரிழிவு நோய் நம்ம உடலில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய குறிகள் மற்றும் நீரிழிவு நோயுடைய பக்க விளைவுகளாக இருக்கிறது. இந்த நீரிழிவு நோய் வராமல் தடுப்பதற்கு கூட இந்த கடலழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கடலழிஞ்சிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது மிகப்பெரிய அளவு அது உடலில் மாற்றம் ஏற்படுத்துவதை பார்க்க முடியும். உடலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய அளவு அதிகரிக்கும். உடலுக்கு தேவையற்று இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆகும்போது மிக வேகமாக பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். உடலுடைய புத்துணர்ச்சி விகிதம் அதிகரிக்கும். உடலுடைய பாசிட்டிவ் திங்கிங் அதிகரிக்கிறத பார்க்கலாம். அதே போல் கடலழிஞ்சில் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. கடலழிஞ்சி அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தை பெற்ற பின்பு அந்த பெண்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாத காலத்துக்கு கடலழிஞ்சியோடு சிறிதளவு சுக்கு சேர்த்து அதை ஒரு கஷாயம் மாதிரி வச்சு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாத காலத்திலேயே அவர்களுடைய கருப்பை வேகமாக சுருங்க ஆரம்பிக்கும். அதே போல் குழந்தை பிறப்புக்கு பிறகு வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஹேபிட்ஸ் இல்லாததுனால தான் குழந்தை பெற்ற பிறகு கூட பெண்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வயிற்று சுருங்காமல் மிகவும் வீங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கடலழிஞ்சிலுடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னென்னா அதில் நிறைய மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை தடுக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அல்சமியர் நோய் உருவாவதற்கு ஒரு குறிப்பிட்ட வகை புரதச்சத்து தான், புரோட்டீன் ரிலேட்டடான ஒரு கெமிக்கல் தான் காரணம்னு சொல்கிறாங்க. கடலழிஞ்சியில் சூரணமாக எலிகளுக்கு அதிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ராக்டை கொடுத்து பார்க்கும்போது அது மூளை உருவாக்கக்கூடிய அந்த புரோட்டீன் சம்பந்தப்பட்ட என்சைம் உருவாக்கத்தை குறைக்க உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி குறைக்க உதவும் போது பார்த்திங்கன்னா அல்சமியர் நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் குறைந்தது. அதே போல் அந்த நோய் வந்த பிறகு அது பரவுகின்ற வேகமும் குறைந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு மூளை தேய்வு சம்பந்தப்பட்ட அல்சமியர் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பார்க்கின்சன்ஸ் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு கடலழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு மாடர்ன் மெடிசன் ஆராய்ச்சி. ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய இந்திய சுகாதார நிறுவனத்துடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஒரு 10,000 பேர் கொண்ட ஒரு குழுவில் பார்த்திங்கன்னா குறைந்தது ஒரு 7 பேருக்கு பார்க்கின்சன் நோய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு 20 வருடத்தில் இது 10,000 பேர் இருக்க இடத்துல கிட்டத்தட்ட 40 பேருக்கு பார்க்கின்சன் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை தடுப்பதற்கு கடலழிஞ்சில் ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேர்களே, கடலழிஞ்சில் பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மை தீமைகளை அடங்கியவை. இதில் நன்மை எவை தீமை எவை என்று நாம் அறிந்து வாழ்வது மிகவும் அவசியம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தின் அரிய வகை உயிரினங்கள் எத்தனையோ காணாமல் போய்விட்டன, அழிந்து போய்விட்டன. மனிதர்கள் இயற்கைக்கு எதிராக நடத்திய குற்றங்கள் இன்றைக்கு மனித குலத்தினுடைய இயற்கை சார் வாழ்நிலையை பெருமளவு சீர்குலைத்திருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஒரு நூற்றாண்டில் காணாமல் போன உயிரினங்களுடைய எண்ணிக்கைக்கு ஒரு அளவே இல்லை. ஒரு காலத்தில் நாம் இயல்பாக பார்த்து கொண்டிருந்த பல விலங்குகள் கூட இன்றைக்கு அரிய வகை உயிரினங்களாக மாறி நம் கண் பார்வையிலிருந்தே மறைந்து விட்டன. நிறைய சிறு சிறு பூச்சிகள், புள்ளினங்கள், நிறைய அரிய வகை விலங்குகள், நரிகள், மான்கள் என்று பலவிதமான விஷயங்கள் ஒன்று அவை எண்ணிக்கையில் வெகுவாக குறைந்து போய்விட்டன அல்லது இல்லாமலேயே ஆகிவிட்டன. நிறைய உயிரினங்களை இன்றைக்கு நாம் அவற்றை விலங்குகளினுடைய அருங்காட்சியகத்தில் பார்க்கிறோம் அல்லது அவற்றை ஓவியங்களாக படங்களாக பார்க்கிறோமே ஒழிய அவை இந்த பூமியிலிருந்தே மறைந்து போய்விட்டன. அவை இயல்பாக இயற்கையாக மறையவில்லை. மாறாக மனிதர்கள் இயற்கைக்கு எதிராக நடத்துகிற இந்த இடையறாத யுத்தத்தின் காரணமாக வனங்கள் அழிகின்றன, உயிரினங்கள் அழிகின்றன. அதை பற்றி நமக்கு ஒரு பெரிய கவலைகளும் இல்லை. மாறாக பல சமயங்களில் வன உயிர்களை நாம் நம்முடைய எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவமும் இருக்கிறது. வனங்களையும்
மிருகங்களினுடைய வாழ்விடங்களையும் நாம் ஆக்கிரமித்து கொண்டு அவை நம்மை ஆக்கிரமிக்கின்றன, நம்மை தாக்குகின்றன என்று நாம் புகார் சொல்பவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் யானைகள் தொடர்பானது. செய்தித்தாள்களில் அடிக்கடி இந்த செய்தி வருகிறது. யானை தோட்டத்தில் புகுந்து அட்டகாசம் செய்தது, யானை மனிதர்களை தாக்கி கொலை செய்தது என்று. அப்படி ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மனிதர்களை தாக்குகிற யானைகள் அல்லது ஒற்றை யானைகள் என்று சொல்லக்கூடிய யானைகள், இவற்றை வேட்டையாடுவது என்பது ஒரு பரவலான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. பல சமயங்களில் வனப்பகுதிகளில் வாழக்கூடியவர்களை யானைகளுக்கு விஷம் வைத்து கொன்றுவிட்ட சம்பவங்கள் உண்டு. மின்சார வேலிகளை அமைத்து அதில் யானைகள் இறந்து போன சம்பவங்கள் எல்லாம் உண்டு. யானைகளுடைய எண்ணிக்கை மிக வேகமாக தமிழகத்தில் குறைந்து வருகிறது, இந்தியாவில் குறைந்து வருகிறது. இதற்கு என்ன காரணம்? இயற்கைக்கும் யானைகளுக்கும் இடையே உள்ள உறவு அல்லது இயற்கைக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு என்னவாக மாறியிருக்கிறது என்பதிலிருந்து தான் இந்த பிரச்சனைக்கு விடை காண வேண்டும். சமீபத்தில் மதுக்கரை மகாராஜ் என்கிற ஒரு யானை, அந்த யானை என்பது ஆட்களை தாக்கி கொள்ளுகிற ஒரு யானையாக இருந்தது என்று சொல்லி அதற்கு மயக்க மருந்து செலுத்தி அதை பிடித்தார்கள். அதை பிடித்து கொண்டு சொல்கிற போது அதற்கு அதிகப்படியான மயக்க மருந்தை மறுபடி செலுத்ததினால் அந்த யானை இறந்து போய்விட்ட செய்தி பரவலான எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் உருவாக்கியிருக்கிறது. அதற்கு அடுத்த நாளே இன்னொரு யானை ஒரு ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயற்சிக்கிற போது அதில் சிக்கி அடிபட்டு ஒரு பெண் யானை இறந்து போன ஒரு செய்தியும் வந்தது. இதோடு ஒப்பிடக்கூடிய வேறு பல செய்திகள், சிறிது காலத்திற்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு கூட புலிகள் தொடர்ந்து சுட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு செய்திகளும் வந்தன. அதாவது மனிதர்களை தாக்கக்கூடிய புலிகள், ஆட்கொல்லி புலிகள் என்று சொல்லி அந்த புலிகளை பிடிக்க முடியாமல் அவற்றை கொன்று விடுவது அல்லது அவற்றை வனப்பகுதிக்குள் செலுத்த முடியாமல் அவற்றை கொன்று விடுவது என்பது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒன்றாக இருந்தது. வனத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இதுபோல கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அல்லது அதற்கு தங்களுக்கு திறமை இல்லை என்பதை மறைக்க எப்படியோ இத்தகைய விலங்குகளை அவர்கள் கொலை செய்து விடுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். யானைகளுடைய விஷயத்திற்கு வருவோம். ஒரு வனம் என்பது அது ஆரோக்கியமாக இருக்கிறது, செழிப்பாக இருக்கிறது, இயற்கையினுடைய சமநிலை அங்கு இருக்கிறது என்பதனுடைய சாட்சியம்தான் அங்கு யானைகள் இருப்பது என்பது. ஒரு யானை என்பது ஒரு வனத்தினுடைய அடிப்படையான பல விஷயங்களை பாதுகாக்கிறது. உதாரணமாக ஒரு யானை என்பது ஒரு சராசரியாக ஒரு வளர்ந்த யானை 3500 டன்னிலிருந்து 4500 அல்லது 5000 டன் எடை கொண்டது. அதற்கு நிறைய உணவு தேவை. அப்படி அதற்கு நிறைய உணவு தேவைப்படுகிற போது அந்த உணவை அது தேடுவதற்காக தொடர்ந்து காட்டிற்குள் நடந்து கொண்டே இருக்கும். யானைகளுடைய மிகப்பெரிய இயல்பு அது எப்போதும் ஓரிடத்தில் இருக்காது, தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை என்பது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 25 சதுர கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நடக்கும் என்று வன ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி யானைகள் நடந்து கொண்டே இருப்பதனுடைய முக்கியமான நோக்கம் அது அதிகப்படியான உணவை உட்கொள்வதும் அந்த உணவை தேடுவதுமாகும். அந்த உணவு செரிமானமாவதற்காக அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடக்கிற போது யானைகள் நடக்கக்கூடிய அந்த தடங்கள் என்பது கானகத்திற்குள், வனங்களுக்குள் பாதைகளாக மாறுகின்றன. ஏனென்றால் யானைகள் நடப்பதற்கு பாதைகள் தேவை, ஒரு விஸ்தாரமான இடம் தேவை. நாம் பெரும்பாலும் முள்புதர்களை கொண்ட நாடு இந்திய நாடு. அப்படி இருக்கிற போது அந்த முள்புதர்களுக்கு ஊடாக யானைகள் நடப்பதற்கு தங்களுக்கென வழித்தடங்களை உருவாக்குகின்றன. அந்த வழித்தடங்கள் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக கவனித்து பார்த்தால் எங்கே போய் சேரும் என்றால் ஏதேனும் ஒரு நீர்நிலையில் போய் சேரும். இன்றைக்கு மனிதர்கள் காட்டிற்குள் பயன்படுத்துகிற எல்லா பாதைகளுமே யானைகளால் உருவாக்கப்பட்ட பாதைகள். இன்னொரு விஷயம், ஒரு காட்டில் நிறைய ஒரு மான்கள் இருந்தால்தான் அங்கு புலிகள் இருக்கும். என்றால் புலிகள் போன்ற ஊன் உண்ணிகளுக்கு நிறைய விலங்குகள் தேவை. அப்படி இருக்கிற போது ஒரு யானை என்பது எப்படி அந்த புலிகள் சாப்பிடக்கூடிய மான்களுக்கு உணவளிக்கின்றன அல்லது வேறு பல உயிரினங்களுக்கு உணவளிக்கின்றன என்று பார்த்தால் யானைகள் நிறைய மரக்கிளைகளை ஒடித்து போட்டு தன்னுடைய சாப்பாட்டிற்காக சாப்பிடுவதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி போடுகிற அந்த மரக்கிளையில் யானைகள் சாப்பிட்டு மிச்சம் வைத்த இலைதலைகள், மரக்கிளைகளை சாப்பிட்டு மான்கள் உயிர் வாழ்கின்றன, முயல்கள் உயிர் வாழ்கின்றன. அவற்றை உண்டு இன்றைக்கு புலிகள் உயிர் வாழ்கின்றன. ஆக ஒரு பெரிய சமநிலை அங்கு உருவாக்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் அதில் கவனித்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு யானை நிறைய நீங்கள் அந்த இலைதலை செடிகொடிகளை அல்லது தாவரங்களை உண்கிறது. அப்படி உண்டு அது வனம் முழுக்க நடக்கிற போது அங்கு அது தன்னுடைய சாணத்தை போட்டுக்கொண்டே வருகிறது. பல முறை அது சாணமிடக்கூடிய பழக்கம் கொண்டது யானை.
அப்படி இருக்கிற போது அதனுடைய உடலில் அது சாப்பிடக்கூடிய பொருளில் ஒரு 50% தான் செரிமானமாகும். செரிமானமாகாத பகுதிகள் யானைச்சாணத்தின் மூலமாக வெளியே வருகிற போது வனத்தின் வேறு பல இடங்களிலும் அதனுடைய விதைகள் விழுகின்றன. அந்த சாணத்தின் வழியாக அந்த விதைகள் புதிய ஒரு உயிரினங்களாக, புதிய தாவரங்களாக வனம் முழுக்க முளைக்கின்றன. இன்னொன்று, அந்த வனத்திற்கு தேவையான அடிப்படையான உரத்தையும் யானைச்சாணம் வழங்குகிறது. யோசித்து பாருங்கள், ஒரு யானை ஒரு வனத்தில் இருப்பதன் மூலமாக எத்தனை விஷயங்கள் நடக்கிறது என்று. மாறாக நாம் என்ன செய்தோம்? வனங்களை எல்லாம் நாம் உடைத்து நொறுக்குகிறோம், அவற்றை கல்குவாரிகளாக மாற்றுகிறோம், வேறு பல நோக்கங்களுக்காக ஆக்கிரமிக்கிறோம், குடியிருப்புகளை உருவாக்குகிறோம். யானைகள் நடப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது? யானைகள் நீர் இருந்துவதற்கான நீர்நிலைகள் எங்கே இருக்கிறது? அவை உணவு தேடுவதற்கான இடங்கள் எங்கே இருக்கின்றன? அப்பொழுது அவை விளைநிலங்களுக்குள் வருகின்றன, மனிதர்களுடைய தாக்குகின்றன. அவற்றினுடைய இயற்கையான வாழ்க்கை முறையை நாம் சீர்குலைக்கிறோம். நாம் வனங்களை பாதுகாப்பதற்கு பதிலாக யானைகளுக்கு தேவையான இயற்கையான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை பாதுகாப்பதற்கு பதிலாக தங்களுக்கான இரையை தேடி வரக்கூடிய யானைகளை நாம் தொடர்ந்து கொலை செய்வதன் மூலமாக அவை மனிதர்களை தாக்குகின்றன என்பதற்காக நாம் அந்த உயிரினங்களுக்கு இழைத்த அநீதிகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் எவ்வளவு சுலபமாக இந்த பிரச்சனையை இந்த மிருகங்களை கொல்வதன் மூலமாக தீர்க்க முயற்சிக்கிறோம். இதன் மூலமாக இயற்கைக்கு எதிரான நம்முடைய குற்றங்களை தொடர்கிறோம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளுக்கு பதிலாக அந்த யானைகளை கொன்று விடுவது என்பதே ஒரு சுலபமான வழிமுறையாக நாம் காண்கிறோம். இது ஒரு சிக்கலான பிரச்சனை. இந்த பிரச்சனையை நாம் சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்தோடு அணுகாவிட்டால் நாம் மிக அரிய உயிரினங்களை இழப்பதன் மூலமாக நம்முடைய சுற்றுச்சூழலையும் முழுமையாக இழப்போம் என்று சொல்லி இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடையிலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜன். ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை பற்றி பேசும்போது இந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது என்ன, எங்கிருந்து எது வரைக்கும் இந்த உறுப்பு தொடருது, இதில் எந்தெந்த பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதற்கான சிகிச்சை முறைமைன்னு போது இன்னைக்கு இருக்கிற நவீனத்துவம் என்னமா இருக்குது, இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம் சார். இப்போ ஜீரண மண்டலம் சொல்கிறோம் நம்ம, இதுவே வந்து இது எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்குள்ளேயே நிறைய உறுப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ஒரு இடத்துல பிரச்சனை வந்தால் அது மற்ற உறுப்புகளை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த துறையோட முக்கியத்துவம் என்ன, பொதுவாக பாதிப்புகள்னு வரும்போது எந்த ஒரு விதமான உறுப்பு அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுது, இன்னைக்கு இருக்கிற நவீன சிகிச்சை மூலமாக அதை எந்த அளவுக்கு முழுமையாக நம்ம சரி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு சார். முதல்ல இந்த ஜீரண மண்டல எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுதுங்கிற ஒரு முதல் கேள்வியில நம்ம பேச ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதுல முக்கியமான ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இந்த துறை சார்ந்து பேசக்கூடியது வந்து ஹிரண்யா தான். அது சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல இந்த உறுப்பு சார்ந்தும் இந்த துறை சார்ந்தும் ஒரு கேள்வியோட இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் சார். ஜீரண மண்டலம் அப்படின்னு சொல்லும்போது இது எங்கிருந்து எது வரைக்கும் எப்படி செயல்படுது சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்களா, அது வந்து ஆக்சுவலாக உணவு வாய் வழியாக சாப்பிட்றப்போ ஸோ உணவு குழாய், நெக்ஸ்ட்டு இரைப்பை, இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்பர் ஜிஏன்னு சொல்லுவோம். ஸோ மேல் ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம். உணவு குழாய், இரைப்பை, அதை தாண்டின உடனே சிறுகுடல் ஸ்டார்ட் ஆகும். சிறுகுடலில் வந்து ஈரல், பித்தப்பை, கணையம், இதனுடைய ஜூஸ் எல்லாம் வந்து சிறுகுடல் ஜாயின் ஆகும். ஸோ சிறுகுடல் அப்படியே முடிஞ்சு பெருங்குடலாக ஸ்டார்ட் ஆகும். பெருங்குடல் வந்து கீழே வந்து முடிகிறப்போ ஆசன வாயிலையும் முடியும். ஸோ அப்பர் ஜேஐ, மிடில் போர்ஷன், லோயர் போர்ஷன், இந்த மாதிரி 3 போர்ஷன் இருக்குது. ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உணவுக்குள்ள இரைப்பை சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், இந்த மாதிரி காலகட்டத்தில் அமிலம் எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகும். அதனால் என்ன ஆகும்னா அது ரிவர்ஸில் உணவு குழாய்க்கு வந்துடும். சில பேருக்கு இந்த உணவு குழாய் இரைப்பையில் வேல் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அமிலம் மேலே வந்ததுன்னா உணவு குழாயில் வந்து என்ன ஆகும்னா அந்த அமிலம் வந்து அரித்து அந்த மக்களுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா அறிகுறியாக வந்து நெஞ்சு எரிச்சல், ஏப்பம் வர்றது, நெஞ்சில் சிவியர் பெயின் ஆகிறது, முதுகு வலி வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகள் வந்தாலே என்ன ஆகுதுன்னா அமிலம் வந்து உணவு குழாய்க்கு வருதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து அதை உதாசீனப்படுத்தாமல் அதை நம்ம வந்து எண்டோஸ்கோப்பி அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் கருவி வச்சு உள்ளே எந்த அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இரைப்பையில் வந்து ஒரு சர்டன் ஏஜ் மோர் தென் 40 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இரைப்பு வந்து பெரிய பவுச். நம்ம ஜீரண மண்டலத்திலேயே உணவு குழாய் 2 சென்டிமீட்டர் டயமீட்டர்னா
இரைப்பை பெரிய பவுச். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டி வந்து பெருசாகிற வரைக்கும் அந்த நபருக்கு வந்து எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ இதனால தான் இப்போ என்ன சொல்கிறேன்னா 45 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து மாசல் செக்அப் பண்ணுற மாதிரி ஒரு எண்டோஸ்கோப்பியும் பண்ணிட்டோம் அப்படின்னா பிகினிங் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து எத்தனையோ வியாதிகள் கண்டுபிடிக்க முடியும். அதுவும் ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோம்னா டெஃபினட்டாக நம்ம க்யூரே பண்ண முடியும். இப்போ இதே இரைப்பையில் ஒரு கட்டி ரொம்ப பெருசாகி அது வந்து இரைப்பையிலேருந்து சிறுவில் போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அதை பிளாக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேஷண்ட் வந்து வாமிட்டிங் வந்துடும். ஸோ சில பேர் வந்து வாமிட்டிங் வர்ற வரைக்கும் அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறியை உதாசீனப்படுத்திட்டு வாமிட்டிங் வந்ததுக்கப்புறம் அவங்களால சாப்பிடவே முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அப்போ நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா இரைப்பையிலேருந்து சிறுவில் போகிற வழி டோட்டலாக பிளாக் ஆகிருக்கும். அந்த கட்டி ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எதுவுமே வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா நம்ம பிளைண்டாக மெடிசன் சாப்பிடாம என்ன டெஸ்ட்டு, அது எண்டோஸ்கோப்பி டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன ப்ராப்ளம், இது ரொட்டீன் அசிடிட்டி ப்ராப்ளமா இல்லை கேன்சருடைய ஆரம்ப ஸ்டேஜில் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிச்சு தென் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்தோம்னா நம்ம க்யூர் பண்ண முடியும். இது வந்து உணவுக்குள்ள இரைப்பை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம். இதே லிவர், இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து ஜாண்டிஸ்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டாகவே பிளைண்டாக வந்து இது ஒரு நாட்டு மருந்து எடுத்துக்கிறாங்க. பட் ஜாண்டிஸ்னு எடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 2 டைப்பாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று வந்து ஈரல் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதனால் காமலை வர்றது. இன்னொன்று வந்து ஈரல் நல்லாயிருக்கும் ஆனால் பித்த நீர் வர்ற பாதை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பிளாக் ஆகிருக்கும். பிளாக் ஆகிடுச்சுனாலும் ஜாண்டிஸ் வந்துடும். ஸோ பித்தப்பை பிளாக் ஆகக்கூடிய காரணம் வந்து ஒன்று சின்ன ஸ்டோன் ஒன்று பிளாக் ஆகிருக்கலாம், இல்லை பித்தம் போகிற பாதையில் ஒரு கட்டி பிளாக் ஆகிருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் ஜாண்டிஸ் தான் வரும். ஸோ ஒரு மஞ்சக்காமலன் வருதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கேன் பண்ணி லிவர் நல்லா இருக்குது ஆனால் பித்தம் போகிற பாதையில் பிளாக் இருக்குன்னா அந்த பிளாக் என்ன காரணம் கண்டுபிடிச்சி ஸ்டோனாக இருந்தால் அது நம்ம எண்டோஸ்கோப்பியில் ஸ்டோன் எடுத்துடலாம். கட்டியாக இருந்ததுன்னா அது சத டெஸ்ட் எடுத்து, அது கேன்சராக இருந்ததுன்னா அது க்யூரே பண்ண முடியும். இதே வந்து ஜாண்டிஸ் எந்த டெஸ்ட்டுமே பண்ணாமல் 2 மாதம் 3 மாதம் நாட்டு மருந்து மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக ஸ்கேன் பண்ணுறப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கட்டி வந்து நல்லா நம்மளே வளர வச்சு பின்ன நம்ம க்யூர் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ ஜாண்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிம்டம். அது நம்ம வந்து பிகினிங்ஸில் ஒரு ஸ்கேனாச்சு பண்ணி என்ன டைப் ஆஃப் ஜாண்டிஸ்னு பார்க்கணும். இது வந்து ஈரல் சம்மந்தப்பட்டது. இதே வந்து சிறுகுடல் பெருங்குடல்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் காமனஸ்ட் வந்து மலம் சரியாக போகலை, கான்ஸ்டிபேஷன். சில பேருக்கு வந்து அடிக்கடி மோஷன் போகுது, சில பேருக்கு வந்து மலம் போகிறப்போ வந்து பிளட்டு வருது, அந்த மாதிரி தொந்தரவு வரும். ஸோ மலம் போகிறப்ப பிளட்டு வருதுனாலே அது வந்து பைல்ஸ் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணக்கூடாது. இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து மோஷன் போகிற வழியாக ஒரு எண்டோஸ்கோப் பண்ணிட்டோம்னா கொலனோஸ்கோப்பிங்கிறது அதை பண்ணிட்டோம்னா பெருங்குடல் ஃபுல்லாக நம்ம தரவை செக் பண்ணி அந்த மலை வர்ற பாதையில் ஏதாச்சும் ஒரு கட்டி இருக்கா, அந்த கட்டிலேருந்து பிளட் வருதா அப்படிங்கிறத நம்ம தரவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே கீழே சதை இருக்குது, இது பைல்ஸ் தான், உள்ளே எந்த காரணமும் இல்லைங்கிற கண்டுபிடிச்சி தான் நம்ம பைல் சர்ஜரி பண்ணணும். எல்லாத்துக்கும் பைல் சர்ஜரி பண்ணோம்னா டெஃபினட்டாக வந்து உள்ளே கட்டி இருக்கிறது மிஸ் ஆயிரும். எத்தனையோ பேர் நம்ம ஹாஸ்பிட்டல் வர்றாங்க, அது மலம் போகிறப்போ ப்ளீடிங் இருக்கும், 4 மாதம் அசால்ட்டாக விட்டுருவாங்க, பின்னாடி நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்த்தோம்னா கட்டி நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ அறிகுறி ஒரு பேஷண்ட்ஸுக்கு வருதுன்னு அப்படின்னா டெஃபினட்டாக அந்த அறிகுறி வந்து என்னன்னு பார்த்துட்டு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து முறையான ஒரு எண்டோஸ்கோப்பி, ஸோ மேல் வயிறுன்னா வாய் வழியாக ஒரு எண்டோஸ்கோப்பி, இதே மோஷன் போகிற வழியில் பிளட் வருதா, ஸோ மோஷன் போகிற வழியாக ஒரு எண்டோஸ்கோப்பி, இல்லை ஜென்ரலாக ஒரு ஸ்கேன், இது மாதிரிலாம் பண்ணி என்ன ப்ராப்ளம் பின் பாயிண்ட்டை நம்ம டயக்னோஸ் பண்ணி சயின்டிஃபிக்காக இதுதான் அந்த பேஷண்ட் வியாதி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்குரிய முறையான ட்ரீட்மெண்ட் கூட வந்து முந்தி மாதிரி ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் இப்போலாம் லேட்டஸ்ட்டாக லேப்ரோஸ்கோபி சர்ஜரிலாம் இருக்குது, அதில் க்யூரே பண்ண முடியும். இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஜீரணம் சொல்கிறோம், இல்லை அஜீரணம் ஆகுதுங்கிறத ரொம்ப காமனாக எல்லாரும் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு உறுப்புலையும் இந்த கட்டின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதை வந்து நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமும் சொல்லியிருக்கீங்க. இது கேன்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லி. அதுக்கு தான் மேடம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மேடம் ப்ராஜெக்ட் எஸ்ன்ட்டு யுவர் எண்டோஸ்கோபி ஸ்க்ரீனிங். அதாவது நம்ம இந்தியாவில் வந்து ஸ்க்ரீனிங் ஒரு கான்செப்ட் நம்ம இந்தியாவில் கிடையாது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பேஷண்ட்ஸ் வந்து தொந்தரவு வந்தால் தான் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்போ அது வந்து ஸ்டேஜ் 3 and 4 அது ரொம்ப அட்வான்ஸாக தான் இருக்கும் இரைப்பையை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மேலை நாடுகள் மாதிரி 45 years ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எண்டோஸ்கோப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2 வருஷத்தில் வந்து ஒரு 7000 பேருக்கு ஃப்ரீ எண்டோஸ்கோப் பண்ணியிருக்கிறோம். மோர் தென் 45 years. லாஸ்ட் 2 years ஃப்ரீ எண்டோஸ்கோப் பண்ணி அதில் 16 பேருக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சரே கண்டுபிடிச்சிருக்கிறோம். பிகினிங் ஸ்டேஜில் நம்ம பண்ண 7000 பேருமே வந்து பேஷன்ஸ் இல்லை. நம்ம என்ன சொன்னோம்னா மோர் தென் 45 years எல்லாருமே எண்டோஸ்கோப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம எண்டோஸ்கோப் பண்ணோம். 16 பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் கேன்சர் கண்டுபிடிச்சி அவங்கள க்யூரே பண்ணியிருக்கிறோம். இந்த 16 பேரும் அந்த எண்டோஸ்கோப் பண்ணா விட்டுருந்தாங்கன்னா ஒரு 3-4 மாதம் கழித்து அவங்களுக்கு தொந்தரவு வந்திருக்கும். அந்த தொந்தரவு வந்ததுக்கப்புறம் எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருந்திருக்கும்.
ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க. நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க இந்த இது கொலனோஸ்கோபி பற்றிலாம். இந்த மலச்சிக்கல்ன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஒன்று வயசானதுக்கு அப்புறம் அவங்களால முடியல, எல்லா சிஸ்டமும் ஸ்லோ டவுன் ஆகிற போது அது காமனாக நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு மலச்சிக்கல் சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய உறுப்புகளை ஒரு பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு த்ரெட் இருக்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டாக இது எவ்வளோ தூரம் என்னன்னா ஆக்சுவலாக வந்து மலச்சிக்கல் அப்படிங்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து நார்ச்சத்து நல்லா சாப்பிட்ணும். ஃபைபருங்கிறத அது நார்ச்சத்து அது நல்லா சாப்பிட்டோம்னா மலை வந்து நல்லா பல்காக ஃபார்ம் ஆகும், ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகும், ஃப்ரீயாக மலம் வெளியே போகும். நார்ச்சத்து அதோட அடிக்குவேட்டாக இல்லை அப்படின்னா மலை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து டெஃபினட்டாக வந்து ஆஃப்டர் சர்டன் ஏஜ் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். டெஃபினட்டாக மார்னிங் வந்து அக்ரெசிவ் வாக்கிங் போகிறது இதெல்லாம் பண்ணோம்னா பவல் மொட்டிலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறேன்னா ராங் பவுல் ஹேபிட். சம்டைம் வந்து பவுல் ரிஃப்ளெக்ஸ் வரும் மோஷன் போகலான்ட்டு. பட் பிகாஸ் ஸோ பிஸி நவடேஸு அந்த ரிஃப்ளெக்ஸே வந்து இக்னோர் பண்ணி சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம்னு சொல்லி அப்படியே இக்னோர் பண்ணி ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுன்னா அந்த ரிஃப்ளெக்ஸே வராது, நியூரலாஜிக்கல் ரிஃப்ளெக்ஸே வராது. ஸோ ஆஃப்டர் சர்டன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட் எடுக்க மாட்டாங்க. ஒரு சைடில் வந்து டெய்லி எதுக்குன்னு டேப்லெட் சாப்பிட்டு தான் மோஷன் போகிற சுச்சுவேஷன். சில பேர் எங்கேஜில் நம்ம பார்க்குறோம் டெய்லி எனிமா கொடுத்து மோஷன் போகிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்னென்னா மலச்சிக்கல் வந்தாலே அது வந்து பெருங்குடல் நல்லா இருந்து மலச்சிக்கல் வருதா இல்லை பெருங்குடலில் ஏதாச்சும் பிளாக் இருந்து மலச்சிக்கல் வருதா அது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நல்லா இருக்கிற ஒரு பேஷண்ட் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட்டு சடனாக 2 மாதமாக அந்த மலம் சரியாக போகலை அப்படின்னா அது டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து பாதை நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு வந்து நம்ம எண்டோஸ்கோப்பி அதாவது மோஷன் போர்வலை பண்ணுறது கொலனோஸ்கோப்பிங்கிற பேர். அதை பண்ணிவிட்டு பாதை நல்லா இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஓகே கேன்சர் எதுவுமே இல்லை. ஸோ அந்த நபருக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது டயட்டு ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது பண்ணணும். இதே நம்ம எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்குறப்ப சில பேருக்கு வந்து பிகினிங் ஸ்டேஜில் கட்டி இருக்கும். அந்த கட்டி என்ன ஸ்டேஜில் இருக்குது, வேறு எங்கேயும் பரவலையா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குரிய முறையான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த நபர் வந்து க்யூர் ஆயிடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வித்தியாசப்படுத்தக்கூடியது வந்து அந்த பெருங்குடல் நல்லா இருக்கா இல்லையா இது வந்து நம்ம எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம வந்து வி ஹேவ் டு ட்ரீட். இப்போ இந்த மலச்சிக்கல் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து அவங்களோட ஒரு இன்டர்னல் ப்ரெஷர் மூலமாக மோஷன் போகிறாங்க. அதுவே வந்து டாக்டர்ஸ் வந்து பெரிய பெரிய பாதிப்புகளை பின்னாடி ஏற்படுத்தும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த ஹேபிட் கூடாதுங்கிறாங்க. அப்படி இருந்த ஹேபிட்னா எந்த மாதிரியான ஒரு நம்ம ப்ரெஷர் கொடுத்து போகிறப்போ அந்த ஆசன வாயில் வந்து 3 ரத்த குழாய் முடியுது. ஆசன வாயில் அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகிறப்போ அது வந்து குஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுதான் பின்னாடி பைல்ஸாக மாறுது. ஸோ ஆசன வாய் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகுறப்போ ஒரு 2 to 2.5 சென்டிமீட்டர் அளவு டயமீட்டர் வரும் அந்த மலம் வெளியே வர்றதுக்கு. இது வந்து ப்ரெஷர் கொடுக்க என்ன ஆகுன்னா அந்த குஷன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது நாளடி பைல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த பைல்ஸ் பெருசாகிறப்போ நம்ம வந்து கிரேட் 1, 2, 3, 4ன்னு சொல்லுவோம். ஸோ பெரிய சைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைல்ஸே வந்து மலம் வர பாதையை அடைச்சிடும். ஸோ பாதை என்ன ஆகுன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் ஆனாலும் 50% மேலே ஓப்பன் ஆகாது, அந்த பாதையை அடைச்சிடும். அந்த நபருக்கு அந்த நேரத்தில் மோஷன் வேறு ஹார்டாக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹார்ட் மோஷன் என்ன போகும் அந்த பைல்ஸை ட்ரமடைஸ் பண்ணி ப்ளீடிங் ஆயிரும். ஸோ பைல்ஸ் வரக்கூடிய மெயின் ரீசன் இது தான். அதே மாதிரி வந்து மலம் வந்து ப்ராப்பராக போகலை முக்கிய போனால் என்ன ஆகுன்னா மலக்குடலில் வந்து அடிப்பாகத்தில் உள்ளே வந்து சுரப்பிகள்லாம் இருக்கும், அது இன்ஃபெக்ட் ஆகும். அது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா அதில் வந்து சீ பிடிக்கும். அதனால தான் ஆசன வேலை சீ பிடிச்சி சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளே பஸ்ட் ஆகி உள்ள டெப்த்துலலாம் உள்ளே பரவிடும். பின்னாடி சில பேருக்கு வந்து அந்த ஆசன பஸ்ட் ஆகி அதனால் ஃபிஸ்ட்லாங்கிற சில வியாதிகள்லாம் வரும். ஸோ எல்லாத்துக்கும் மெயின் காரணம் பார்த்திங்கன்னா பவல் ஹேபிட்ஸ். ப்ராப்பர் மோஷன் சரியாக போகிறதில்ல. அதுக்கு வந்து ப்ராப்பரான டயட் ப்ராப்பராக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். டயட் அட்வைஸ் பண்ணிட்டோம்னா தே வில் கிவ் இம்பார்ட்டன்ஸ். அப்புறம் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வியாதி வந்து இரண்யான்னு சொல்கிறாங்க. உண்மையாக இரண்யா அப்படிங்கிறது என்ன, இது எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சனையை நம்ம உடம்புல ஏற்படுத்தும்? சரி, நம்ம வயிற்றில் பார்த்திங்கன்னா எல்லா உறுப்புகளையும் கவர் பண்ணுறது மசில். அந்த மசில் வந்து நம்ம ஆர்டினரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் அந்த தொப்புள் பகுதியும் இதே வந்து வயிறு தொட ஜங்ஷனில் இங்கோயினல் சொல்லுவோம் நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜியில். இங்கோயினல் வயிறும் தொடையும் சேரும் இடம். இந்த 2 இடம் பார்த்திங்கன்னா மசில் வீக்காக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து கான்ஸ்டண்ட்டாக சில பேர் இருமிட்டு இருப்பாங்க, இல்லை தும்மிட்டு இருப்பாங்க, சில பேர் நல்ல ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, இல்லை மோஷன் போகிறப்போ முக்கி போவாங்க. அப்போ என்ன ஆகும்னா வயிற்றில் ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணும் எல்லா பபல்ஸையும் வெளியே தள்ளும். பட் எல்லா மற்ற மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் வீக்கான தொப்புள் பகுதியும் இல்லை கீழே இருக்க அந்த மசில் வீக்காக இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணும் அந்த ப்ரெஷரை விஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படியே கீழே இறங்கிடும் அந்த பகுதி மட்டும். ஸோ தொப்புள் பகுதியில் பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம பார்த்துருக்குறோம் தொப்புள் வந்து புடச்சிட்டு பெருசாக இருக்குது அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஓட்டை மாதிரியே ஃபார்ம் ஆயிரும். ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே இருக்க சிறுகுடல் அந்த ஓட்டை பெருசாக இருந்தால் ஈவன் பெருங்குடல் அந்த தொப்புள் வழியாக வெளியே வந்துடும். இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தொப்புள் ஹெர்னியான்னு சொல்கிறோம்.
இது கீழே வந்து ரொம்ப ஜென்ரலாக நம்ம பார்க்குறது ஜென்ஸில் பார்க்குறோம், வயிறு தொட ஜங்ஷனில் கீழே இறங்கிடும். ஸோ அவங்க சில பேர் பார்த்திங்கன்னா அது என்னென்னு தெரியாமல் வெளியே சொல்கிற கூட கூச்சம், ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகும், பல்ஜு மாதிரி. அதாவது வயிறு தொட ஜங்ஷனில் ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகும். படுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்ஜை கம்மியாயிரும். ஏன் கம்மியாகுதுன்னா குடல் உள்ளே போயிடும். நின்னோம்னா திருப்பி அந்த பல்ஜு மறுபடியும் ப்ராமினெண்ட் ஆகும். ஒரு ஸ்டேஜில் வந்து அது அப்படியே பெருசாகி சில பேர் நம்ம பார்த்துருக்குறோம், ரொம்ப பெருசாகி வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிறுகுடல் இருக்கு இல்லைங்களா, பாதி குடல் வந்து அந்த ஓட்ட வழியே கீழே வந்துடும், ஹெர்னியா. ஸோ என்னென்னாங்க அந்த ஸ்டேஜில் கூட சில பேர் வந்து என்னென்னு தெரியாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. சம்டைம் என்ன ஆகுன்னா அந்த ஹெர்னியா இருக்கிறப்போ இப்போ சம்டைம் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் குடல் வெளியே வருது, பட் ரொம்ப முக்கிய மோசம் போகிறாங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகும். அப்போ என்ன ஆகும், எல்லா குடலையும் ஸ்க்யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடல் அந்த ஓட்ட வழியே வெளியே வந்துடும். வெளியே வந்து என்ன ஆகும், வெளியே வந்த குடல் திருப்பி உள்ளே போக முடியாது. அப்போ என்ன ஆகும், குடல் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ இங்கே டைட்டாக குடல் வெளியே வந்துடுது, கிரிப்பான மாதிரி ஆயிரும், திருப்பி குடல் உள்ளே போகாது. ஸோ சிவியர் பெயினோடு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2-3 மணி நேரம் லேட்டாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வெளியே வந்த குடல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து ரத்த சப்ளை வந்து கட் ஆயிரும். ஸோ கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த குடலே வெளியே வந்த குடல் வந்து அழுகிரும். ஸோ அந்த ஸ்டேஜில் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி அழுகுன குடலை கட் பண்ணி அப்புறம் நல்ல குடலை ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஏற்பட்ட சிக்கல். ஸோ என்னென்னங்க, ஒரு நபருக்கு வந்து தொப்புள்லேயோ இல்லை வயிறு தொட ஜங்ஷன்லேயோ ஒரு பல்ஜு ஸ்டார்ட் ஆகுது, அது படுத்தோம்னா பல்ஜு கம்மியாயிருது, நிற்கிறோம் அப்படின்னா பல்ஜு வரும், திருப்பி கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா குடல் கீழே போயிருந்தனால அவங்களுக்கு வந்து அங்கே வலி ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மாதிரி இருந்தாலே இது வந்து ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு அறிகுறி. இதே நம்ம லேடிஸில் ஹெர்னியா ரொம்ப பார்க்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் எந்த தழும்பும் இல்லாமல் வரக்கூடிய ஹெர்னியா தான் தொப்புள் பகுதியும் இந்த வயிறு தொட ஜங்ஷன். இதே வந்து நம்ம வயிற்றில் வந்து ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, அது எங்கே பண்ணாலும் சரி அந்த தழும்பு என்ன ஆகும்னா அந்த தழும்பில் இருக்க மசில் வந்து வீக் ஆயிரும். வீக் ஆயிடுச்சுன்னா அந்த வீக்கான மசிலில் ஒரு ஓட்டை மாதிரியே ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த ஓட்டை வழியாக உள்ள இருக்க குடல் வெளியே வந்துடும். ஸோ லேடிஸில் பார்த்தீங்கன்னா சிசேரியன் ஆப்ரேஷன், இல்லாட்டி சில வருடங்கள் முன்பே வந்து அது யூட்ரஸ் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் லேடிஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன்லி தொப்புளுக்கு கீழே அந்த பழைய தழும்பு வழியாக ஒரு பல்ஜு வரும். அந்த பல்ஜு நத்திங் பட் அது வந்து ஹெர்னியா. ஸோ அந்த தழும்பு வீக் ஆகி அதில் ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஓட்டை வழியாக உள்ளே இருக்க குடல் வெளியே வந்துடுது. பிகினிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம்னா நம்ம வந்து ப்ராப்பராக டெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு எஸ் உள்ள குடல் வெளியே வந்திருக்கு டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து இப்போல்லாம் வந்து டே கேர் சர்ஜரி மாதிரி நம்ம பண்ணலாம். இதே மாதிரி ஜென்ஸுக்கும் சரி, சில பேர் ஓப்பன் அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, பித்தப்பை ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வயிற்றில் எந்த ஓப்பன் சர்ஜரி பண்ணாலும் அங்கே சில பேருக்கு வந்து ஆஃப்டர் சம் டைம் வந்து அந்த தழும்பில் வந்து மசில் வீக் ஆகி குடல் வெளியே வந்துடும். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அறிகுறி வந்து ஒரு பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகுது, தழும்பில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து நத்திங் பட் ஹெர்னியா. ஸோ ப்ராப்பராக பிகினிங் ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு முந்தியெல்லாம் வந்து இங்கே இதுக்கு சிகிச்சை பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி தான். ஸோ ஏற்கனவே மசில் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணி தான் ஓட்டை விழுந்திருக்கு, அந்த ஓட்டை வழியாக குடல் வெளியே வந்திருக்கு. அதுக்கே வந்து 20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் ஓப்பன் சர்ஜரி தான். திருப்பி வயிற்றை ஓப்பன் பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி ஒரு ஓட்டை ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, சுற்றி ஒரு 5 சென்டிமீட்டருக்கு என்ன ஆகுன்னா மசில் வீக்காகவே இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நம்ம ஓட்டை மட்டும் இழுத்து பிடிச்சி க்ளோஸ் பண்ண வச்சுக்கோங்க, திருப்பி அந்த பேஷண்ட்க்கு என்ன ஆகும், அந்த ஓட்டை திருப்பி விட்டுரும். ஸோ திருப்பி ஹெர்னியா வந்துடும். ஸோ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணோம்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே ஒரு நெட்டு மாதிரி வைப்போம். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக 7 நாள் 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. முந்தியெல்லாம் ஹெர்னியாவுக்கு அதே மாதிரி தான். இதே மாதிரி ஜென்ஸுக்கு கீழே ஹெர்னியா வருது இல்லைங்களா, வயிறு தொட ஜங்ஷனில், அங்கேயே ஹெர்னியா வந்தாலும் ஓப்பன் சர்ஜரி தான். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட் 20 இயர்ஸாக லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ 991 தான் லேப்ரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சையே உலகத்திலே அறிமுகமாச்சு. முந்தியெல்லாம் வந்து 1990 முன்னாடி வயிற்றில் எந்த ஆப்ரேஷன்னாலும் ஓப்பன் ஆப்ரேஷன் தான், ஒரு அப்பெண்டிக்ஸ் ஓப்பன் ஆப்ரேஷன் தான், பித்தப்பை ஓப்பன் ஆப்ரேஷன் தான். ஸோ 90 தான் ஃபஸ்ட்டு பித்தப்பை ஆப்ரேஷன் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் உலகத்தில் அறிமுகமாச்சு. இந்தியாவிலேயே 1990 வந்துச்சு. ஸோ 93-94 அப்புறம் தான் இந்த ஹெர்னியா ஆப்ரேஷனும் வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பில் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வயிற்றில் ஒரு ஹெர்னியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே மெஸ் வைக்கணும்னு சொன்னேன், வலை வைக்கணும்னு சொன்னேன். அந்த வலை வந்து ஆர்டினரி வலை மாதிரி கிடையாது, இது வந்து ஸ்பெஷல் மெஸ்ஸு. ஸோ உள்ளே அந்த வலை இப்படி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், கீழெல்லாம் குடல் இருக்கும். ஸோ நம்ம ரெகுலர் வைக்கிற நெட்டை இங்கே வைக்க முடியாது. ஸோ ஸ்பெஷல் வலை வந்து இதுக்குன்னே தனியாக இருக்குது, காம்போசிட் மெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த வலையை நம்ம வைக்கணும். இதெல்லாம் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 94-95 தான் உலகத்தை அறிமுகமாச்சு. லேப்ரோஸ்கோபி ஆரம்பித்து ஒரு 4 வருஷம் கழிச்சு தான். ஸோ லாஸ்ட் 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த பேஷண்ட்ஸ்க்கு ஹெர்னியா இருந்தாலும், ஒன்று தொப்புலையோ கீழேயோ இல்லை பழைய தழும்புல ஹெர்னியா வந்தாலோ அதை வந்து நம்ம லேப்ரோஸ்கோபி மூலமாகவே அந்த ஓட்டையை க்ளோஸ் பண்ணி அந்த சுற்றி வலையை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் வீட்டுக்கே அனுப்ப முடியும் பேஷண்ட்டை. முந்தி மாதிரி வந்து 7 நாள் 10 நாள் இருக்க வேண்டியதில்லை, 2 மாதம் ரெஸ்ட் வேண்டியதில்லை. இது வந்து இப்போ வந்து டே கேர் சர்ஜரி மாதிரி. அதாவது அட்மிஷன் ஆனாங்கன்னா சர்ஜரி பண்ணோமா, 40 வயசு கம்மியாக இருந்தாங்க அப்படின்னா
மத்தியானம் சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 5 மணி நேரத்தில் வீட்டுக்கே அனுப்பிச்சிடலாம். இது 40 வயசுக்கு மேலே இல்லாட்டி பேஷண்ட் ரொம்ப தூரம் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நைட் மட்டும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெர்னியா வந்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. பிகினிங் ஸ்டேஜில் ஹெர்னியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாலே அது வந்து மருத்துவர் வேண்டியதில்லை, பேஷண்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு பல்ஜின் ஃபார்ம் ஆனாலும் ஹெர்னியா, அவ்வளோதான். இதே பித்தப்பையில் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு தெரியாது, வயிற்று வலி மட்டும்தான் தெரியும். ஸோ ஒரு வயிற்று வலி இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன காரணம் தெரியாது. ஸ்கேன் பண்ணோம்னா பித்தப்பையில் கல் இருக்கும். ஆனால் ஹெர்னியா அப்படி கிடையாது. பேஷண்ட்ஸ் நீங்களே வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க முடியும். தொப்புள் வயிறு தொட ஜங்ஷன் இல்லை பழைய தலைமையில் ஒரு பல்ஜ் வருது அப்படின்னாலே ஹெர்னியா தான். ஸோ டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து லேப்ரோஸ்கோப்பியில் ட்ரீட் பண்ணி ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்ப முடியும். சில பேர் நம்மகிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நான் ஏற்கனவே ஹெர்னியா வந்தது, நான் ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டேன், ஆனால் அதே தலைமையில் திருப்பி ஹெர்னியா வந்துருச்சு. என்ன நாங்கள் மெஸ்ஸு நான் வைக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா, ப்ராப்பர் சைஸ் மெஸ் வைக்கணும். சின்ன ஓட்டையாக இருந்தால் சின்ன மெஸ் வைக்கணும். இது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டயமீட்டரே 5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ பெரிய மெஸ் வைக்கணும். அந்தளவு நம்ம மெஸ் வைக்கலைன்னா திருப்பி என்ன ஆகும்னா ஹெர்னியா திருப்பி வந்துடும். ஸோ சில பேர் வருவாங்க, சார் ஏற்கனவே ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், ஆனால் திருப்பி அதே இடத்துல திருப்பி குடல் வெளியே வந்திருக்கு, அதை பண்ண முடியுமான்னு. அதையும் நீட்டாக நம்ம லேப்ரோஸ்கோப்லேயே பண்ண முடியும். ஸோ ரெக்கரண்ட் ஹெர்னியா சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹெர்னியா வந்தாலும் சரி, ரெக்கரண்ட் ஹெர்னியா வந்தாலும் சரி, நம்ம லேப்ரோஸ்கோப் நல்லா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம வீட்டுக்கு அனுப்ப முடியும். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹெர்னியா. கண்டிப்பாக சார். இப்போ நம்ம முழுக்க ஹெர்னியா சார்ந்த ஒரு முழுமையான ஒரு தகவல் கிடைச்ச மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இதை ஆரம்பத்திலேயே நம்ம போய் ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. பொதுவாக இது சார்ந்த ஒரு சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம செய்ய வேண்டியது என்ன? அதே நேரத்தில் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க மலச்சிக்கல் கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஹெர்னியா உருவாகிறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக நம்ம இந்த உறுப்புகள் உள் உறுப்புகளை சரியான முறையில் வச்சுக்கணும் அப்படின்னும் போது ஆரம்பத்திலே நம்ம செய்ய வேண்டிய அணுகுமுறை என்ன, அதை பற்றி? ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேல் வைரஸ் உணவுக்குள்ள இறைப்பையில் அமிலம் சில பேருக்கு அதிகமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஸோ அமிலம் வந்து எக்கச்சக்கமாக உற்பத்தி ஆகுது. நம்ம வந்து வெயிலில் போய் நின்று வச்சுக்கோங்களேன், ஸ்வெட்டிங் ஆகுது இல்லையா, அதே மாதிரி மைண்டு ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இருந்தாலே அமிலம் வந்து 3-4 மடங்கு உற்பத்தி ஆகும் இறைப்பையில். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணால் அடிக்கடி உணவை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும். ஸோ நம்ம வந்து லாங் கேப் மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அமிலம் வந்து என்ன பண்ணணும், இறைப்பையை அரிச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா அமிலம் வந்து உணவு குழாயில் மேலே வந்து உணவு குழாயை டேமேஜ் பண்ணிடும். ஸோ நம்ம வந்துங்க நம்ம இதுக்காக தான் நம்ம மக்கள்கிட்ட என்ன சொல்லுவோம்னா 3 வேளை சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 4 வேளையை சாப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த உணவு வந்து பெஸ்ட்டு மெடிசன். அந்த உணவே வந்து அமிலத்தை நியூட்ரலைஸ் பண்ணி அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ உணவு 4 வேளை கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்ணும். அடிக்குவேட்டாக வெஜிடபிள்ஸ் காய்கறி கீரை நல்லா எடுத்துக்கணும். நைட் கண்டிப்பாக பழங்கள் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்ணும். ஸோ மார்னிங் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா இந்த அமிலம் தன்மையினால் வரக்கூடிய நெஞ்சு எரிச்சல் வயிறு எரிச்சல் இதெல்லாம் வராது. ப்ளஸ் மலச்சிக்கலும் வராது, வயிறு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ சில வியாதிகள் தானாக வரும், நம்ம கையில் இல்லை. சில வியாதிகள் நம்மளாக ஏற்படுத்திக்கிறது. ஸோ நம்மளாக ஏற்படுத்திக்கூடிய வியாதி வந்து நம்ம ப்ராப்பராக உணவு சாப்பிட்டு ப்ராப்பராக பண்ணோம்னாலே நம்ம மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் நிச்சயமாக சார். ஒரு ஜீரண மண்டல அறுவை சிகிச்சை நிபுணராக இன்றைக்கி ஒரு முழுமையான தகவல் இந்த ஜீரண மண்டலம் சார்ந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த உறுப்பு எங்கேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்குது, ஒவ்வொரு உறுப்புலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்ன, எதனால் இது ஏற்படுது, அதற்கு அறுவை சிகிச்சை எந்த அளவுக்கு முக்கியம், அந்த அறுவை சிகிச்சை செய்யும்போது என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும், இன்றைக்கி இருக்கிற நவீன சிகிச்சை முறைன்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ். நன்றிங்க. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் வியக்கும் வகையில் நாள்தோறும் பலவிதமான புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று என்ன தகவலை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலை வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று ஒரு பழமொழி உண்டு. இந்த பழமொழியை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. பழமொழிகள் விடுகதைகள் என்பவையெல்லாம் ஒரு சமூகத்தினுடைய பண்பாட்டு பெட்டகங்கள் என்று கூறலாம். நம் மூத்த தலைமுறையினர் நமக்கான கருத்துக்களை ஒரு கூட்டு மாத்திரைக்குள், கேப்சூல் என்று சொல்கிறோமே, ஒரு கூட்டு மாத்திரைக்குள் அடக்கி கொடுப்பதைப் போல இந்த பழமொழிகளுக்குள்ளே அடக்கி கொடுத்திருக்கிறார்கள். பழமொழி 400 என்றே நம்மிடத்திலே ஒரு பழைய நூல் இருக்கிறது. பழமொழிகளை பற்றி ஆராய்ச்சி செய்து டாக்டர் சாலை இளந்திரையன் போன்றவர்கள் அந்த முனைவர் பட்டத்தையே பெற்றிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு பழமொழிகள் நமக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கின்றன. அதுதான் மிக முக்கியமான செய்தி. ஓரிரு பழமொழிகளை கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையை நாம் மிகச் சிறப்பாக நடத்திவிட முடியும். பல நேரங்களில் இதே பகுதியிலேயே நாம் பார்த்திருக்கிறோம். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை
என்கிற ஒரு பழமொழியை நெஞ்சில் நிறுத்தி கொள்ளுகிறவர்கள் தங்கள் உறவுகளை இழந்து விட மாட்டார்கள். அப்படித்தான் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது, இது யாரோ ஒருவனுடைய திறமையை வெளிப்படுத்துகிற பழமொழி என்று தான் நாம் கருதி கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. இது ஒருவனின் திறமையை போற்றி புகழ்கிற, பார்த்தீர்களா அவன் எவ்வளவு கெட்டிக்காரன், ஒரு புல்லை வைத்து கொண்டு கூட இதனை செய்து விட்டான் என்று அவனை பாராட்டுவதற்காக எழுந்த பழமொழி என்று எனக்கு தோன்றவில்லை. தேவை ஏற்படுகிற போது மனிதன் எந்த இடத்திலும் எது கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு தேவையை ஒட்டி முன்னேறி விடுவான் என்பதுதான் இயற்கையின் விதி என்பதை இந்த பழமொழி சொல்கிறது. வேறு ஆயுதம் அந்த இடத்திலே இருக்குமானால் அவன் புல்லை வைத்து கொண்டு ஆயுதமாக பாவிக்க வேண்டிய தேவையில்லை. வேறு எந்த ஆயுதமும் கிடைக்கவில்லை என்றால் அங்கே புல் தான் இருக்கிறது என்றால் புல்லை வைத்து கொண்டும் என்ன செய்யலாம் என்று மனித மூளை சிந்திக்கும். எது இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு, வேறு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இருக்கிறதை வைத்துக்கொண்டு செய்துவிட வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என்பது. ஒரு போராட்டம் தான், கடைசி வரைக்கும் போராட்டம் தான். எனவே அந்த போராட்டம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் வாழ்க்கை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ எதுவும் இல்லை, நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்பதனாலே சோர்ந்து போய்விடாதே. யாரும் சோர்ந்து போய் விட மாட்டான். எது கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு தான் முன்னேற பார்ப்பான் என்பதுதான் இந்த பழமொழி தருகிற செய்தி. புல்லும் ஆயுதம் என்றால் அது வெறும் தாவரம் பற்றிய செய்தி இல்லை. சில பேருக்கு அருவாள் ஆயுதம், சில பேருக்கு அழுகையே ஆயுதம், சில பேருக்கு புன்னகை ஆயுதம், சிலருக்கு மொழி ஆயுதம். எதனையும் ஆயுதமாக நாம் பயன்படுத்த முடியும். அந்த ஆயுதங்களை நல்லவைகளுக்கும் பயன்படுத்த முடியும், தீயவைகளுக்கும் பயன்படுத்த முடியும். ஆயுதம் என்றாலே அது கேடு விளைவிப்பது தான் என்று நாம் கருத வேண்டியதில்லை. ஒன்றை திருகுகிற ஒரு ஆயுதம், ஒரு கருவி இருக்கிறதே, அது ஆயுதம்தான். அது இருந்தால்தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஆயுதம் என்பதற்கும் தமிழில் ஆயுதம் என்பதற்கும் வேறுபாடு உண்டு. தமிழில் இருக்கிற அஹ் என்கிற எழுத்தை நம்மில் பலர் ஆயுத எழுத்து என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஆயுத எழுத்து இல்லை, அது ஆயுத எழுத்து. ஆ இ த என்று எழுத வேண்டும். என்ன காரணம் என்றால், ஆயுத என்றால் குறைத்து ஒலித்தல் என்று பொருள். அந்த ஆயுத எழுத்தே எதற்கு பயன்படும் என்றால், இயல்பான அந்த வல்லின எழுத்தை மென்மையாக ஒலிப்பதற்கு. எஃகு என்று சொல்லி பார்த்தால் தெரியும், கூவுக்கு உள்ள ஒலி அங்கே வராது. எஃகு என்பதை அது ஆயுத குற்றியலுகரம் என்பது போல அது குற்றிய ஆயுத எழுத்து தான். ஆயுதம் என்றாலே அந்த குறைந்து ஒலிப்பது, ஆயுதம் என்றால் வலிந்து நிற்பது. இரண்டுக்கும் இடையில் நேர் எதிரான வேறுபாடே கூட உண்டு. எனவே அந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றால் மென்மையான ஒன்று கூட வன்மையானதாக மாறிவிடக்கூடும். அதனை காலமும் தேவையும் தீர்மானிக்கின்றன என்றுதான் அந்த பழமொழி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எது மென்மையானது, எது வலிமையானது என்பதை நாம் தொட்டு பார்த்தோ பயன்படுத்தியோ தீர்மானித்து விட முடியாது. அந்த நேரத்தில் அது எதற்கு பயன்படுகிறதோ அதை பொறுத்து தான் அதனுடைய மென்மையும் வன்மையும் முடிவாகின்றன என்று இத்தனை செய்திகளை, ஒரு பொருளின் மென்மையை அல்லது வன்மையை, எந்த பொருளை எந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டும் என்கிற கட்டாயத்தை, எதுவும் இல்லையானால் எந்த பொருளையாவது பயன்படுத்தி நீ முன்னேறி விடு என்கிற அறிவுரையை, முன்னேறி விடுவான் என்கிற யதார்த்தத்தை, இத்தனையையும் இந்த ஒற்றை வரி பழமொழி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதை அறிந்து கொண்டவன் எந்த இடத்திலும் சோர்ந்து போய்விட மாட்டான் என்பதுதான் உள்ளே இருக்கிற மிகப்பெரிய செய்தி. ஆகப்பெரிய செய்தி என்ன என்றால், நீ எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம் என்கிற ஊக்கத்தை, நம்பிக்கையை இந்த பழமொழி தருகிறது. நீ எதற்காகவும் நம்மால் முடியாது என்று நினைக்காதே. முடியும், உன்னால் முடியும். எது கிடைக்கிறதோ அதை வைத்து கொண்டு செய்துவிட முடியும் என்கிற பெரிய நம்பிக்கையை நமக்குள் விதைக்கிறது. யாரையோ பாராட்டுவதற்கல்ல, நம்மை நாமே பாராட்டி கொள்வதற்கு, நம்மை நாமே ஊக்கப்படுத்தி கொள்வதற்கு, நாம் வல்லவர்கள்தான் என்கிற நினைப்பை எப்போதும் உறுதிப்படுத்தி கொள்வதற்கு. எது கிடைத்தாலும் அதை வைத்துக்கொண்டு நம்மால் பணியாற்ற முடியும் என்றால் நாமும் வல்லவர்கள்தானே. ஆகையினால் இத்தனை தன்னம்பிக்கையை, ஊக்கத்தை தருகிற இந்த பழமொழி இயற்கையினுடைய யதார்த்தத்தையும் எடுத்து காட்டுகிறது. இப்படித்தான் நம்முடைய நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற பல பழமொழிகள் நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்களாக ஆவோம். மிக எளிமையாக ஒன்றை சொல்ல வேண்டுமென்றால், கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்கிற பழமொழியை விட வாழ்க்கையின் யதார்த்தத்தை வேறு எந்த பழமொழியும் சொல்லிவிட முடியாது.
நாம் புலால் உணவு உண்பதா, மரக்கறி உணவு உண்பதா, எது சிறந்தது, எது அகிம்சைக்கு உரியது என்றெல்லாம் எத்தனையோ ஆண்டுகளாக நாம் பட்டிமன்றங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்குமாக சேர்த்து ஒற்றை வரியில் இந்த விடையை இந்த பழமொழி தருகிறது. கொல்வது பாவம்தான், ஆனால் அது உணவுக்காக என்றால் உனக்கு மன்னிப்பு உண்டு போ என்கிறது அந்த பழமொழி. நீ கொல்கிறாயா என்கிற செயல் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு எதற்காக கொலை செய்கிறாய் என்பது முக்கியமானது. அது உணவுக்காகத்தான் என்றால் ஏன் மன்னிக்கப்படுகிறோம் தெரியுமா? அது இந்த உலகத்தின் இயற்கை விதி என்பதால். ஒன்றை தின்று ஒன்று, ஒன்றிலிருந்து இன்னொன்று, ஒன்றே இன்னொன்று, இப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சி தான் இந்த உலகம் என்பதால் அது தின்றால் அந்த பாவம் போகும். நீ தின்பதற்காகத்தான் கொன்றாய் என்றால் அது பாவம் இல்லை, அதனை வதைப்படுத்துவதற்காக கொன்றாய் என்றால் அது பாவம் என்று நமக்கு நம்முடைய பழமொழிகள் சொல்லித் தருகின்றன. எனவே நாம் எத்தனையோ பழமொழிகளை கேள்விப்படுகிறோம். போகிற போக்கில் அவற்றை கேட்டு மறந்து விடாமல் அந்த பழமொழிகளை தோண்டி துருவி பார்த்தால் 1000 செய்திகள் அவற்றுள் அடங்கியிருக்கும். இன்றைய சூழலில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய கல்விகள் பற்றியும் அதை நாம் எவ்வாறு நாட வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். இன்றைக்கி இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு ஸ்கின், அப்புறம் ஹேர், அப்புறம் மேக்கப், இந்த மாதிரி இருக்கிற நிறைய விஷயங்களில் என்னென்ன கற்றுக்க முடியும், அது என்ன மாதிரி லெவலில் கற்றுக்கணுன்றதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸ்கின் பார்த்திங்கன்னா ஸ்கின் அனாட்டமி கண்டிப்பாக தெரியணும். நிறைய பேர் இந்த ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த ஸ்கின் பற்றி பேசுகிறாங்க, ஹேர் பற்றி பேசுகிறாங்க, ஆனால் டெப்த்தாக அவங்க போகிறதே கிடையாது. ஒவ்வொரு ஸ்கின் டைப் என்னன்றது, ஸ்கின் ஃபேஸ் ஷேப்ஸில் இருந்து என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, இது நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணால் அந்த க்ரீம்ஸ் எந்த லெவலுக்கு உள்ளே போகுது, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபேஷியல் பண்ணியாச்சுன்னா வெள்ளையாயிடுவாங்க, அழகாயிடுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஸ்கின்னை நம்ம பேம்பர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பியூட்டிஷியனால் தான் எஜுகேட் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு ஸ்டாஃப் வரும்போது அவங்கள நம்ம எந்த அளவுக்கு அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்றது இருக்குது. அதே மாதிரி தான் ஹேர் கட்ஸ், கன்சல்டேஷன்றது ரொம்ப முக்கியம். ஒரு ட்ரைனிங் அகாடமியில் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேஷியல்னால் இது ஸ்ட்ரோக்கு, சர்க்குலர் மூமெண்ட், நீங்கள் இந்த பிஞ்சிங் மூமெண்ட், அந்த மாதிரிலாம் ஏதோ இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்களே தவிர டெப்த்தாக சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அந்த கன்சல்டேஷன், கஸ்டமர்ஸுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நம்ம என்ன சர்வீஸ் என்ன மாதிரி கொடுக்க போகிறோம், அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்களுக்கு என்ன சொன்னால் அவங்களுக்கு அது புரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் அந்த கஸ்டமர்ஸ் கூட உட்காந்து அந்த கன்சல்டேஷன் போதே அது கன்சல்டேஷன் பண்ணியே ஆகணும். அப்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கன்சல்டேஷன்லேயே அவங்களுக்கு இது தரமான ஒரு சலூனா, இந்த ஸ்டாஃபை நம்பி நம்ம அந்த ஃபேஸை கொடுக்கலாமா, நம்ம ஹேரை கொடுக்கலாமான்றதை அவங்க அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த கெயின் பண்ணுவாங்க. ஸோ கன்சல்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பட் அது நிறைய இன்ஸ்டியூட்ஸில் அது பண்ணுறாங்களான்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான். அதனால் எங்கள் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக கன்சல்டேஷனோட தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாஃப் எப்படி க்ரூம்டாக இருக்கணுன்றதும் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். அதுவும் நிறைய பேர் சொல்கிறதில்ல. பணம் வாங்குறாங்க, ஏதோ சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் சலூனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அந்த பொண்ணு சொல்லுவோம், நான் 4 வருஷம் கற்றுக்கிட்டேன், 3 வருஷம் கற்றுக்கிட்டேன், 2 மாதம் கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் எங்களுக்கு அந்த கிரவுண்ட் லெவலில் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் அவங்க ஸ்டாண்டர்ட் என்னன்றது. அதனால் அந்த பொண்ணு எப்படி க்ரூம்டாக இருக்கணும், அந்த பொண்ணு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது அவங்க கெஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி கஸ்டமர்ஸ்கிட்ட பேசணும், அந்த பொண்ணு எப்படி க்ரூம்டாக இருக்கணும், அந்த பொண்ணு எப்படி க்ளீனாக இருக்கணும், அந்த பொண்ணு எப்படி நெயில்ஸ் வச்சுக்கணும், நெயில் பாலிஷ் போடக்கூடாது, அதே மாதிரி நெயில்ஸ் சின்ன ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஸ்டாஃபோட அந்த லெவல்லையே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ எங்கள் இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
அந்த பொண்ணு எப்படி க்ரூம்டாக இருக்கணும், அந்த பொண்ணு வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட பேசும்போது எந்த மாதிரி கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும், எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணும், அவங்க எப்படி கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க இருக்கிறாங்களான்றதை பார்க்கணும். இது எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறோம். இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமருக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சு அந்த கஸ்டமருக்கு அதை பற்றி சொல்லி புரிய வைக்கணும். நிறைய பேருக்கு வந்து ஹேர் கலர் பண்ணும்போது ஸ்கேல்ப் அலர்ஜி ஆகும். அதுக்கு வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணணும். நிறைய பேர் பண்ணுறதில்ல. கலர் வேணுமா உட்கார வச்சுட்டு கலர் தலையில் போட வேண்டியது அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு வேளை அலர்ஜி இருக்குன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி எடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கலர் யூஸ் பண்ணும். அந்த கலர் வந்து அம்மோனியா ஃப்ரீயாக இருக்கிற கலராக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கலர் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். கொஞ்சம் இச்சினஸ் வர மாதிரி இருக்கும்போது டெஃபினட்டாக அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணும், அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்ன மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணணும், அவங்க ஹேருக்கு என்ன ஷாம்பூ யூஸ் பண்ணணும், அவங்க ஹேரை அவங்க ஸ்கேல்ப்பை செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ஷாம்பூஸ். எல்லா ஷாம்பூஸும் எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஹேர் டைப் பொறுத்து ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஸ்கின் செக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்கின்னை பற்றி அந்த ஸ்டாஃப் டெஃபினட்டாக புரிஞ்சிருக்கணும். ஸ்கின் அனாட்டமி புரிஞ்சிருக்கணும், என்னென்ன லேயர்ஸ் இருக்குது, அந்த க்ரீம்ஸ்னால என்ன பயன், அந்த கஸ்டமருக்கு எப்படிப்பட்ட ஸ்கின்னு, அந்த ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சூட் ஆகும், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன மாதிரி கேர் எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி ஹேர் ஸ்பாஸ் இருக்குது, ஹேர் ஸ்பா இருக்குது. இந்த ஹேர் ஸ்பாவில் பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரியே வந்து தலையை போட்டு நல்லா மசாஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸ்பா க்ரீம்ஸ் வந்து பெனிட்ரேட் ஆகணும்னா அதுக்கு எந்த மாதிரியான மசாஜஸ் தேவைப்படும், சூதிங் மசாஜ் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மசாஜ் கொடுக்கறது, இவ்வளோ நேரம்தான் மசாஜ் கொடுக்கணுன்னு இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு 3/4 மணி நேரம் மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸ்பா க்ரீம்ஸ் வச்சு. அந்த க்ரீம் வந்து எவ்வளோ நேரம் வச்சு மசாஜ் பண்ணுன்றது டெஃபினட்டாக வந்து ஒரு ட்ரெயின்ட் ஸ்டாஃபுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை மேம் இந்த மாதிரி மசாஜ் இவ்வளோ நேரத்துக்கு பண்ணக்கூடாது, இவ்வளோ நேரத்துக்கு தான் பண்ணணும், 10 மினிட்ஸ் தான் பண்ணணும், இந்த க்ரீம் 15 மினிட்ஸ் தான் பண்ணணும், உங்கள் ஹேர் கொஞ்சம் இந்த மாதிரி டைப்பில் இருக்குது, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்பா முடித்ததுக்கப்புறம் வந்து பிளாஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சில ஸ்பாக்கு வந்து மசாஜ் முடித்ததுக்கப்புறம் ஹேர் செட் பண்ணலாம், ஃபுல் ப்ளோ ட்ரை பண்ணி செட் பண்ணலாம். ஒரு சில ஹேருக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது, செமி ட்ரையோடு விடணும். இது எல்லாமே வந்து ஒரு ட்ரெயின்ட் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்டு ஸ்டாஃப் எங்கேருந்து உருவாகுறாங்க, டெஃபினட்டாக வந்து நல்ல ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இருந்து தான் உருவாக முடியும். ஸோ ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மட்டுமே இந்த ட்ரைனிங் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் மட்டும்தான் தெரியும். ஆனால் கிரவுண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அது கஸ்டமர்ஸ்கிட்ட நிறைய டீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி தேவைன்றது தெரியும். அதனால் 500க்கும் மேற்பட்ட சலூன்ஸ் வச்சுருக்கிற நேச்சுரல்ஸும் ட்ரீம் வெல்னஸ் அகாடமியும் சேர்ந்து இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து இது ஒரு சூப்பர் ஹிட் ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய கோர்சஸ் இருக்குது. மேக்கப்புக்குன்னு தனியாக இருக்குது, ஹேருக்கு தனியாக இருக்குது, ஸ்கின்னுக்கு தனியாக இருக்குது, இல்லை இது எல்லாமே சேர்ந்த மாதிரி வேணும், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அதில் வந்து டெஃபினட்டாக வந்து ட்ரெயின் பண்ண முடியும். இல்லை ஒரு பேக்கேஜாக வேணும்னா அந்த மாதிரி பேக்கேஜாக கொடுக்கலாம். இல்லை மேக்கப் மட்டும் வேணும்னா மேக்கப் மட்டும் கற்றுக்கலாம். இல்லை செல்ஃப் க்ரூமிங்க்கு வேணும்னா செல்ஃப் க்ரூமிங்க்குன்னு தனியாக கோர்சஸ் இருக்குது, அது பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்சஸ் தேவைன்றதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கோ அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து உங்களுடைய லைஃப் கேரியராக வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு இன்ஸ்டியூட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து படித்து வாழ்க்கையில் நல்ல முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.